இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து ரொம்ப மக்கள் வந்து பயன்படுறாங்க. உண்மை சொன்னோம்னா என் ஃபேமிலியில 238 ஓட்டு இருக்கு. 238 ஓட்டுனா எத்தனை ஒரு 50 லேடிஸ் 60 லேடிஸுக்கு காசு வரும். 50 லேடிஸ் 60 லேடிஸுக்கு காசு. ஃபேமிலினா என் சொந்த பந்தத்தை சேர்த்து சொல்றேன். என் ஃபேமிலினா என் ஃபேமிலி மட்டும் கிடையாது. அந்த அந்த 60 பேருக்கு போகுது பாத்தீங்களா, அதை வச்சு ரொம்ப பயன்படுறாங்க அவங்க. சரியா? கிராமப்புறங்கள் எல்லாம் விடியல் பயணம்னு சொல்லிட்டு பஸ் விடுறாங்க. அந்த 45 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு அவங்க இங்கே அவங்க குறிப்பிட்ட ஏரியால இருந்து சொல்றேன், ஒரு 45 ரூபா அங்கிருந்து அங்கே போகணும்னு வைங்க, இதுல போனேன்னு வைங்க, ஃப்ரீல போன அந்த லேடி போறாங்கன்னு வைங்க, அந்த 45 ரூபா அவங்களுக்கு வந்து சாப்பாடு காசாச்சு. இது ஒரு நேரம் சாப்பாடு இதை வந்து கொச்சப்படுத்துறாங்க. தயவு செய்து தமிழ்நாடு மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் கேளுங்க, எதையுமே கொச்சப்படுத்தாதீங்க. எதையுமே கொச்சப்படுத்தாதீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா ஒதுங்கிடுங்க, எழுதி கொடுத்துருங்க. எங்களுக்கு 1000 ரூபாய் தேவையில்லை, எங்களுக்கு ரேஷன் கார்டு தேவையில்லை, எங்களுக்கு ரேஷன் பொருள் தேவையில்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. உங்களுக்கு தேவையில்லை, தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. மாநிலத்துடைய வறுமையில் இருக்கிறவங்க அதை வச்சு பயன்படுறாங்க. அதை பார்க்கணும். வறுமையில் இருக்கிறவங்க அதை வச்சு பயன்படுறாங்க. பொருளாதாரம் அதிகமாக வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு தேவை கிடையாது. பொருளாதாரம் அதிகமாக வச்சிருக்கிறவங்க உங்களுக்கு 1000 ரூபாய் தேவையில்லைன்னா வீட்டில் இருந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் காசு இருக்குது, சொத்து பத்து இருக்குது, வித்து தகப்பனார் சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை வச்சு வித்து நீங்க ஏசி கார்ல போவீங்க, இது பண்ணுவீங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க?